ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது மனம் மறந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த கதையோட பேர் ஜீவமித்ரா. இந்த கதையை கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்படியே ஆள்ன்ற கேப்ஷனையும் அழுத்திடுங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. அத்தியாயம் 2. சந்திரா பேரனுக்கு பிடித்த முறுக்கு, அதை விட அவன் இங்கு வந்தால் விரும்பி சாப்பிடும் ஜூஸ் பொரி, பின் விஜய் இங்கு வந்தால் கேட்டு ஆடம் பிடிக்கும் சாக்லேட் என அனைத்தையும் எடுத்து வைத்தவர். பின் ஏதோ ஞாபகம் வந்தவராக அறைக்குள் சென்று அங்கு இருந்த அலமாரியில் இருந்து ஒரு கவரை எடுத்து வந்து அதற்குள் இருந்து விஜய் இங்கு வந்ததும் கொடுப்பதற்காக எடுத்து வைத்த புது ட்ரெஸ் தான் அது. அவன் இங்கு வந்தால் போடுவதற்காக வாங்கி வைத்திருந்த அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைத்து கொண்டிருந்த அதே நேரம், இத்தனை நேரம் வாசலுக்கும் கேட்டுக்கும் நடையாய் நடந்து கொண்டிருந்தவர் பொறுமை இல்லாமல் உள்ளே வந்து பார்க்க, சந்திரா ஒவ்வொன்றாய் எடுத்து ஞாபகம் வர வர எடுத்து கொடுக்க ஸ்ருதிதான் பேக்கில் வைத்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் வாசலில் நுழையும் போதே கவனித்த தனஞ்சயன் மணியை பார்க்க நேரம் காலை 7 என காட்டியது. பின் சந்திராவை பார்த்து, சந்திரா, அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் நம்ம பேரப்புள்ள கூட இருக்க முடியும். அதுக்குள்ளே விஜய் கல்யாண வீட்லேயும் சாப்பிட்டுட்டு நாம் கொண்டு போகிறத எப்படி சாப்பிடுவான் என்றவரின் மனமும் லேசாய் கசங்கிதான் போனது. இத்தனையையும் தன் மனைவி ஆசையாய் பேரனுக்கென பார்த்து பார்த்து எடுத்து வைத்து, ஒன்று பேரன் சாப்பிடவில்லை என்றாலோ, இல்லை மருமகள் இருக்கட்டும் இதெல்லாம் இப்போ சாப்பிடக்கூடாது என ஒரு வார்த்தை சொல்லி விஜய் சாப்பிடுவதை தடுத்து விட்டாலோ வருத்தப்படுவது சந்திராவின் மனம்தான். அதை மனதில் வைத்து கொண்டுதான் சந்திராவிடம் கேட்க, அவர் எங்கு இதையெல்லாம் காதில் வாங்கினார். அவரது வேலையை அவசரமாக செய்து கொண்டேதான் இருந்தார் தடையின்றி. இறுதியில் ட்ரெஸ் எடுத்து வைப்பதை பார்த்தவர், இப்போ எதுக்கு சந்திரா அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்கிற? இங்கே வர்றப்ப கொடுத்தா விஜய் போட்டுக்க போகிறான் என தனஞ்சயன் சொன்னதுதான் தாமதம். சட்டென்று அந்த ட்ரெஸ்ஸை உள்ளே வைக்கவா வேணாமா என சந்திராவையும் தனஞ்சயனையும் மாறி மாறி ஸ்ருதி பார்த்து கொண்டிருக்க, இதை பார்த்த சந்திரா, இவ வேற, அவர் சொன்னார்னா இவளும் அப்படியே இருக்கிறத பாரு என வாய்க்குள் முணுமுணுத்தவர், அடியே அதை உள்ள வையேண்டி, அப்படியே அப்பா சொல்கிற கேட்குற பிள்ளை மாதிரி தான் என்ற சந்திரா ஸ்ருதி கையில் இருக்கும் ட்ரெஸ்ஸை வேகமாக வாங்கி அந்த பேக்கில் வைத்தார். ஸ்ருதி தனஞ்சயனையே பார்த்திருக்க, ஒரு வேளை சந்திரா அப்பா சொல்கிறத கேட்குற மாதிரி தான்னு சொன்னதுக்கு தான் வருத்தத்தில் மனசொடைஞ்சு தானே பார்க்குறாளோ என நினைத்தவர் பொறுக்க மாட்டாமல், இவளுக்கு எப்போ எப்படி பேசுறதுனே தெரியாது, மட்டி மட்டி என மனதிற்குள் அர்ச்சித்து கொண்டவர், சந்திரா, நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்கிற? பிள்ளை மனசு வருத்தப்படுது பாரு என்றார் வெளிப்படையாக. ஆட நீங்கள் வேற, இவ வாயை திறந்து பேசியே நாள் கணக்காக போகுது. பேசினதானே மனசில் இருக்க வருத்தம் இருக்காது. எப்போ பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரி. இப்போ என்ன, இந்த ட்ரெஸ்ஸு எதுக்குன்னு தானே கேட்டீங்க? அடுத்து நம்ம பேரன் வர்றதுக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸு போடாமலே சிறுசாயிடக்கூடாது பாருங்க. சரி கிளம்புவோமா என்றவர் பின் ஏதோ ஞாபகம் வந்தவராக, ஆமாம் ஸ்ருதி, அப்பாவுக்கு மாத்திரையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா என்றவரை, இவளை என்ன செய்யலாம்? பேரனுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்கவளுக்கு எனக்கு மாத்திரை எடுத்து வைக்கக்கூடாதாம்மா? அது சரி, இன்னைக்கு அவ கண்ணுக்கு நான் எங்கே தெரிய போகிறேன் என நினைத்தவர், சரி வாமா ஸ்ருதி, நீயும் வா என சொல்லி தனஞ்சயன் திரும்பி நடக்கும் முன் அவரையும் முந்திக்கொண்டு வாசலை கடந்து வேகமாக சென்றார் சந்திரா. தன் மனைவியை பார்த்து சிரித்தவர், இன்னைக்கு இவளை பிடிக்கவே முடியாது என சொல்லி கொண்டே பின்னால் திரும்பி ஸ்ருதியை பார்க்க, அவள் கண்களில் என்ன கண்டாரோ, கவலைப்படாதம்மா, நான் உன் கூடவே தான் இருப்பேன், வா என சொல்ல அவளிடமிருந்து என்ற ஒற்றை சொல் மட்டுமே வந்தது பதிலாக. பஸ் ஸ்டாப்பின் அருகில்தான் இவர்கள் வீடு என்பதால் ஸ்ருதி வெளியே வரவும் தனஞ்சயன் வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டவர் முன்னே நடக்க ஸ்ருதியும் அவர் பின்னே தான் நடந்தாள். ஸ்ருதி ஒரு பட்டு கரை வைத்த பர்புள் நிற காட்டன் புடவை கட்டி, இன்னும் தலைமுடி ஈரமாக இருக்க தளர்வாக பின்னி, அதில் பூ கூட வைக்காவிட்டாலும் அதுவும் அவளுக்கு அழகாக தான் இருந்தது. நெற்றியில் ஒரு சிறிய கருப்பு நிற ஸ்டிக்கர் போட்டுதான் வைத்திருந்தாள். கழுத்தில் ஒரு மெல்லிய செயின் மட்டுமே போட்டிருந்தாள். கையில் ஒரு வாட்ச் மட்டும் கட்டியிருக்க மற்றொரு கையில் கயிறு தான் கட்டியிருந்தாள்.
அந்த கயிறு கூட சந்திராதான். ஸ்ருதி தூக்கம் வராமல் அவளது கனவில் ஏதேதோ நினைவுகள் வந்து தவிக்க கோயிலில் சென்று சாமி பாதத்தில் வைத்து அந்த கயிற்றை ஸ்ருதி கையில் கட்டிவிட்டிருந்தார். ஆனாலும் மருத்துவமனையில் இவர்கள் கையில் கொடுத்த ஸ்ருதியின் அனைத்துமே தனஞ்சயனிடம்தான் இருந்தது பாதுகாப்பாக. மணி 7:05 பின்தான் பஸ்ஸே வந்தது. தூரத்தில் பஸ் வருவதை கவனித்த சந்திரா, என்னைக்காச்சும் பஸ்ஸு டயத்துக்கு வருதா? இப்போயாச்சும் பஸ் வந்துச்சே என சொல்லிக்கொண்டே தனஞ்சயனை பார்க்க அவரும் சந்திராவை தானே பார்த்து கொண்டிருந்தார் சிரித்தபடி. பின்னே நேற்று பக்கத்து ஊர் சந்தையில் போய் காய் வாங்குவதற்காக இதே பஸ்ஸுக்காக கிளம்ப அது நேற்று சரியாக 7 மணிக்கு இவர்கள் ஸ்டாப்பை கடந்து சென்றிட வீட்டிற்குள் இருந்தபடியே கவனித்த சந்திரா, இந்த பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக வந்ததா என்னவா? சரியாக 7 மணிக்கு வந்துடுமா என்ன என புலம்பியதை அருகில் இருந்து தனஞ்சயனும் கேட்டுக்கொண்டு தானே இருந்தார். நேற்று அப்படி சொல்லிவிட்டு இப்பொழுது இப்படி சொன்னால் சிரிக்காமல் என்ன செய்வார் அவரும்? சிரித்தவர் ஸ்ருதியின் முகத்தை பார்க்க அவளது முகத்தை வைத்து இவராலும் எதையுமே கண்டறிய முடியவில்லை. முன்பெல்லாம் ஸ்ருதி சந்திரா எதுவும் பேசினால் தனஞ்சயனிடம் கண்காட்டி சிரிப்பதும், தனஞ்சயன் சந்திரா சொல்வதற்கு ஏதாவது கிண்டல் பண்ணி பேச அது புரியாமல் சந்திரா விழித்து கொண்டிருக்கும் அந்த சமயம் ஸ்ருதி இருவரின் அன்பினையும் கண்டு சிரித்து பேசும் அந்த ஸ்ருதியா இது? இப்பொழுதெல்லாம் அவள் வாய் திறந்து பேசுவது குறைந்து அவளது கண் பார்வையில்தான் ஏதோ கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் உணர்கிறார் தனஞ்சயன் அவள் மனதில் நினைப்பதை. பஸ் வரவும் மூவரும் ஏறி இடம் இருக்க அருகிலேயே அமர்ந்தனர். தனஞ்சயன் அமர்ந்து ஸ்ருதியை கூப்பிட்டு அவரது அருகில் உட்கார வைக்கும் முன்பே தனஞ்சயன் அருகில் அமர்ந்த சந்திரா, ஸ்ருதி முன்னால் இருக்கிற சீட்டில் ஜன்னல் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே வாடாமா என சொல்ல தனஞ்சயன் ஸ்ருதியை இப்படி தனியாக உட்கார வைக்கிறாளே, இப்பொழுதுதான் அவள் உடல் கொஞ்சம் தேறிட்டு வந்திருக்கு. இன்னும் பழைய மாதிரி கலகலன்னு யாருக்கிட்டையும், ஏன் இன்னும் தனஞ்சயன் சந்திரா கிட்ட கூட பேசினது பேசவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்க இவன் ஏன் இப்படி செய்கிறா என தன் மனைவியை முறைத்தவர் ஸ்ருதியை பார்க்க அப்பொழுது கூட வாய் திறந்து எதுவும் சொல்லாமல் கண்களாலேயே, இருக்கட்டும்பா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் என்றால் கண்களை மூடி திறந்து. அவர்களுக்கு முன்னால் இருந்த இருக்கையில் ஜன்னல் ஓரமாக அமர்ந்தவளின் பார்வை வெளியில் வேகமாக பின்னோக்கி செல்லும் மரங்களை பார்க்கும் இவளால் இவள் வாழ்வில் என்ன நடந்தது என பின்னோக்கி பார்க்கத்தான் நினைக்கிறாள். ஆனால் முடியவில்லை பெண்ணவளால். தன்னையே தினம் தினம் எண்ணி தவித்தவள் ஒவ்வொரு நொடியும் கடவுளை மனதார வேண்டதான் செய்கிறாள். ஆனாலும் மனம்தான் மறத்து போனது போலும். ஒரு காட்சியாய் கூட கண்களில் காட்ட மறுக்கின்றதே. இப்படியே எத்தனை நாள் தன் வாழ்நாள் செல்ல போகிறதோ என நினைத்து பார்த்தாலே மனதில் அச்சம் வந்து குடியேறி விடுகிறதே. கண்களில் சுரந்த நீர் நிற்க முடியாமல் தடுமாறி வழுந்தி கன்னம் தழுவி அவளது மடியை தஞ்சம் அடைந்தது. அதை துடைக்கக்கூட மனம் இல்லாதவளாய் பார்வை வெளியே வெறித்து பார்த்தபடி இருந்தாலும் எண்ணங்கள் எதை நோக்கி எங்கே செல்கிறது என கணிக்க இயலாமல் பயணித்து கொண்டிருந்தது. இவளது எண்ணத்தை புதுப்பிக்க ஒருவன் மனதில் பல ஆசைகளுடன் ஒவ்வொரு நொடியையும் மலையாய் கடந்து இவள் முகத்தை சந்திக்கும் அந்த நொடிக்காக காத்திருக்கிறான் என எவர் சொல்வார் இவளிடம்? அவன் மனதில் இருக்கும் இவள் அவனை புரிந்து இவள் மனம் ஏற்றுக்கொள்ளுமா? ரஞ்சனின் குடும்பம் பயணித்த கார் மட்டும் இன்றி அந்த சாலையில் அனைத்து வாகனங்களும் உருமிக் கொண்டு நின்றிருந்தது அடுத்து விழப்போகும் கிரீன் சிக்னலுக்காக. அந்த நேரம் வாகனங்களில் இடுக்கில் புகுந்து வந்த ஒரு பூக்கார பெண் ஒவ்வொருவரிடமும் சென்று பூ வாங்கிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாள். அரவிந்தன் அவரது கை கடிகாரத்தை திருப்பி திருப்பி பார்க்க, என்னப்பா முகூர்த்தத்துக்கு லேட் ஆகிடுச்சா என்ன என ரஞ்சன் கேட்க தயக்கத்துடன், இல்லைப்பா நம்ம பேரை பத்திரிக்கையில் போட்டதும் இல்லாமல் நம்ம தலைமையில் தான் கல்யாணம் நடக்கிறதா போட்டிருந்தார் வேற. அப்போ நாம் கொஞ்சம் முன்னே போனால் தானே நல்லாயிருக்கும் என்றவர் முன்னால் அமர்ந்திருந்த பிரியனை பார்த்து, முன்னால் இருக்கிற டேஷ்போர்டில் பத்திரிக்கை வச்சுருப்பேன் பாரு, அதில் டைமை பார்த்து சொல்லு பிரியா என்றதும் அவனும் எடுத்து பார்த்தவன், அப்பா 7 to 9 தான்ப்பா போட்டிருக்கு, இப்போ என்ன மணி 7:10 தான்ப்பா ஆகுது, டைமுக்கு போயிடலாம் என சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த பூக்கார பெண் இவர்களது காருக்கு அருகில் வந்து ரஞ்சன் ஓரமாக அமர்ந்திருக்க அவனை பார்த்து, ஐயா பூ வாங்கிக்கங்க ஐயா, உங்கள் வீட்டம்மா தலையில் இந்த மல்லிகை பூவை வச்சு பாருங்க, இந்த காரே மணக்கும்ல
என்றார். பிரியன் அவனது அம்மாவை பார்த்து கண் காட்ட மிதுலா அழைத்து விட்டார் அந்த பெண்ணை. அந்த பூக்கார பெண்ணிடம் மிதுலா, ஹெம்மா 2 முழத்தை ஒன்று கொஞ்சமாக அப்படியே 2ஆக கட் பண்ணி மல்லிகைப்பூ கொடுமா என்றதும் அந்த பெண்ணும் புன்னகை முகமாய் அவர் சொன்னது போல் கொடுக்க இப்பொழுது அதற்கான பணத்தை ரஞ்சன் கொடுத்தான். அதனை வாங்கிய அந்த பெண், இந்தாங்கய்யா, என்கிட்ட சில்லற இல்லை, அதுக்கு இந்தாங்க என ஒரு சிகப்பு ரோஜாவை எடுத்து கொடுத்தாள் அவனிடம். ஆனால் அதனை வாங்காமல் ரஞ்சனின் பார்வை அந்த பூத்தட்டில் இருந்த மஞ்சள் ரோஜாவிலேயே இருக்க அதனை புரிந்து கொண்ட அந்த பெண் அந்த பூவை எடுத்து ரஞ்சனிடம் நீட்டியவள் சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிட சிக்னலும் விழுந்துவிட காரும் நகர்ந்தது. காரில் இருந்த அரவிந்தன், மிதுலா, பிரியன், விசாகா 4வரும் ரஞ்சனை தான் பார்த்து கொண்டிருந்தனர். அபிதான் காரில் ஏறியதும் அதுவும் மிதுலா கொஞ்சம் பூசினார் போன்று மெத்தை போல் இருக்க பாட்டி மடி மெத்தையடி என தூங்கியே விட்டிருந்தான். ரஞ்சன் அவனது கையில் இருந்த அந்த மஞ்சள் ரோஜாவை பார்த்தவுடன் அவனுக்கு ஞாபகம் வந்தது அவனது மகி மட்டுமே. சட்டென அவர்களது காரை இன்னொரு கார் கடந்து வேகமாக செல்ல எழுப்பிய ஒளியில் நினைவுக்கு வந்தான். அந்த மஞ்சள் ரோஜாவை காரின் முன்னால் சிரித்த முகமாய் வைத்திருந்த அவளது போட்டோவின் முன் வைத்தான் ரஞ்சன். 4வரும் இதனை பார்த்தாலும் நீர் நிரம்பிய கண்களுடன் பார்வையை வெளிப்பக்கமாக திருப்பிக் கொண்டனர். அரவிந்தன் தனது கை கடிகாரத்தில் நேரத்தை பார்ப்பது போல் பார்க்க மணி 7:15 என காட்டியது துல்லியமாக. ஆனால் அந்த போட்டோவை பார்த்த ரஞ்சனின் நினைவுகள் பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. இந்த லெக்சரர் பாடம் புரிகிற மாதிரி நடத்தியிருந்தால் யார் கவனிக்காமல் இருக்க போறா? எப்படியாச்சும் ஏதாச்சும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது என புலம்பியபடி மகி புத்தகத்துக்குள் வைத்திருந்த மொபைலை எடுத்து பார்க்க ஆரம்பித்தாள். புத்தகத்துக்குள் இருந்த மொபைலில் தலையை புதைத்து கொண்டு இருந்தவள் அப்பொழுதுதான் உணர்ந்தாள் தன் முன்னால் யாரோ நின்று கொண்டு இருப்பதை. ஐயோ, மறுபடியுமா என நிமிர்ந்து பார்த்தவளின் முன் நின்றிருந்தவனை பார்த்தவள் வாய் திறக்காத குறைதான். நல்ல உயரம், அப்படி என்னதான் சாப்பிட்ருப்பான், இப்படி வளர்ந்துருக்கான்? கண்டிப்பாக அப்புறமா கேட்டு தெரிஞ்சுப்போம். சிவந்த நிறம், என் கலரை விட கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் நல்லா தான் இருக்கான். அழகான நெற்றி, அப்படியே அந்த நெத்தியில் லேசா கீற்றா குங்குமம் வச்சா சூப்பராக இருப்பானே. அடர்த்தியான புருவம், ஐயோ, இதை மாதிரி எனக்கு இருந்தால் நான் போய் ஏன் பியூட்டி பார்லரில் ஐப்ரோ பண்ணிட்டு வரப்போகிறேன். நீண்ட கண்கள், அப்பா, என்னையே இழுத்தாலும் இழுத்துடு போலையே, பார்க்காதடி மகி, வெரி டேஞ்சரஸ் ஐஸ். கூரான மூக்கு, அப்படியே அதில் குட்டியா மூக்குத்தி போட்டால் எப்படி இருக்கும்? திருத்திய மீசை, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். தடித்த இதழ், அச்சோ, இவன் லிப்ஸ் என்ன ரோஸ் கலராக இருக்குது, எந்த பழக்கமும் இல்லை போலையே. வலித்த கன்னங்கள், லைட்டாக தாடி வச்சா இன்னும் இதை விட சூப்பராக இருப்பான். அழகான நாடி, அப்படியே பிடிச்சி ஆட்டி கொஞ்சனா எப்படி இருக்கும் என நினைத்து கொண்டிருந்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அந்த அழகிய தடித்த இதழ் அசைவதை. அச்சோ, என்னமோ சொல்கிறான் போலையே, இன்னும் கொஞ்ச நேரம் இவனை பார்த்தா இவன் பின்னாடியே போனாலும் போயிடுவேன் என்றவள் சட்டன தலை தாழ்த்தி, அது வந்துங்க சார், நான் கிளாஸில் ரொம்ப கவனமாக தான் கவனிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு கிளாஸை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, அதான் அவங்க சொல்கிறத மறக்கக்கூடாதுன்னு வெளியே வந்து நின்றுட்டேன் சார் என சொல்லி கொண்டு இருக்க எதிரில் நின்றிருந்தவன் முகத்திலோ குறும்பு புன்னகை. லேசாக தலை நிமிர்த்தி பார்த்திருந்தால் கூட இவனது கள்ள புன்னகையை கண்டிருப்பாள் பெண்ணவள். அதே நேரம் இவர்களை கடந்து சென்ற ஒரு பேராசிரியர் இவன் இங்கு நிற்பதை கண்டதும், ரஞ்சன், என்ன இங்கே நின்றுட்டீங்க, வாங்க போகலாம் என கேட்டவர் இவளை பார்த்து, என்ன மகி, வழக்கம் போலையா என்றவர் சிரித்து கொண்டே, வாங்க போகலாம் ரஞ்சன் என நடக்க அந்த பேராசிரியரும் ரஞ்சனும் நடந்து செல்ல இப்பொழுது அவனை பின்புறமாக பார்த்தாள் மகி. லைட் நீல நிற ஷர்ட் அணிந்து சில்வர் நிறத்தில் பேண்ட் அணிந்திருந்தான். ஒருவேளை இவனும் இந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பானோ? ஏண்டி மகி, காலேஜ் ப்ரொஃபஸரை போயா இத்தனை நேரம் சைட் அடிச்சிட்டு இருந்த? அவர் என்ன நினச்சிருப்பார் உன்னை பற்றி? அப்படியா பார்த்து வைப்ப, உன்னால் மானம் போகுதுடி மகி என இவள் மனதிற்குள் நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கும்போதே இவளை வெளியே அனுப்பிய லெக்சரர் வர, மகி, நீ புரிஞ்சுப்ப, ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை மாதிரி இல்லைல்ல, ஒருத்தவங்களுக்கு நல்லா கவனிச்சாதான் புரியும். நீ கிளாஸ் எடுக்கிறப்ப பேசிகிட்டு இருந்தால் எப்படி? அப்புறம் இன்றைக்கி எடுத்ததை பற்றி எதுவும் தெரியலனா கேளு, புரியும்படி சொல்லித்தாரேன். சரி, கிளாஸ்க்குள்ளே போ
என்றவர் நடந்து சென்றிட, எப்படி அப்பவும் இப்படித்தானே சொல்லிக் கொடுப்பீங்க என மகியும் முணுமுணுத்து கொண்டே உள்ளே செல்ல, இவள் உள்ளே நுழையவும் அந்த கிளாஸில் இருந்த அனைவரும் ஒரே நேரத்தில், ஹே மகி, நீ தப்பிச்சிட்ட, நாங்கள் தான் மாட்டிக்கிட்டோம் என வருத்தமாக சொல்ல, இவளும் சிரித்து கொண்டே, சரி சரி, அடுத்து நம்ம ஹேமா மேம் வருவாங்க, அப்போ எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, ஓகே என மகி சொல்ல, அனைவரும் இப்பொழுது ஹே என மகிழ்ச்சியாக கூச்சலிட்டனர். இதே நேரம் ரஞ்சன், ஏன் சார் அந்த பொண்ணு கிளாஸை விட்டு வெளியில் வந்து நிற்கிது, நீங்கள் இடனா சிரிச்சிட்டே வழக்கம் போலையான்னு கேட்குறீங்க என அவளை பற்றி இப்படியாவது தெரிந்து கொள்ளலாம் என கேட்க, மகியை கேட்குறீங்களா? மகி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், முதல்ல நானும் தவறாக தான் நினச்சேன். அட, நான் எப்போ அவளை தவறாக நினச்சேன், இது வேறையா என இவன் மனதுடன் சொல்லிக்கொண்டே பார்த்திருந்தான் அவரை. இந்த விஜயா மேம் கிளாஸை மட்டும்தான் இப்படி அவாய்ட் பண்ணுவா, மற்ற மேம் கிளாஸெல்லாம் ரொம்ப சின்சியராக தான் கவனிப்பா. ஒரு முறை நானும் கேட்டேன், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க நடத்துகிறது அப்படி தானே சொல்லுவாங்க, ஆனாலும் அவங்க பாடத்தில் ஸ்டூடெண்ட்ஸெல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க, மகி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துடுவா என சொல்லி அவர் சென்று விட்டார். ஆனால் அப்படியே நின்றிருந்தவன் மனதில் பதிந்து போனாள் மகி. முதலில் அவளது பின்னால் தானே பார்த்தான். நல்ல அடர்த்தியான நீண்ட கூந்தல், அதில் சூடியிருந்த ஒற்றை மஞ்சள் ரோஜா. அவளை கடந்து செல்ல நினைக்கையில் தான் மகி முணுமுணுத்து கொண்டிருந்தது. அதை கேட்டவனுக்கு சிரிப்பு வந்திட சிரிப்பை அடக்கி கொண்டு அவள் பார்வை புத்தகத்துக்குள் இருந்த மொபைலை பார்த்ததும் முதலில் கோபம்தான் வந்தது இவனுக்கு. ஆனால் அதில் பாடம் சம்பந்தமாக பார்த்து கொண்டு இருப்பதில் கோபம் குறைந்து ஆசுவாசப்பட்ட அதே நேரம்தான் அவள் இவனை பார்த்தது. அதிலும் அவளது கண்கள் இவன் முகத்தில் ஒவ்வொன்றாய் அளவிட்டதை இவனும் கவனித்திட, அப்பொழுது அவளது கண்களையே பார்த்திருந்தவன் அறியவில்லை அவளுள் செல்கிறோம் என்பதை. ஆனால் அவளை விட்டு பிரிந்து சற்று தள்ளி வந்த பின்தான் மனம் சொன்னது தனக்கு பிடித்த ஒன்றை விட்டு வந்ததை. இவன் மனதிற்குள் என்னவோ நெருட ரஞ்சன் திரும்பி பார்க்க மகியும் இவனை தானே பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது தோன்றியது ரஞ்சனின் மனதிற்குள், இவளை எப்பவும் என் பக்கத்திலேயே இருந்தால் எப்படி இருக்கும் என தோன்றியவன் கண்களில் அன்று காதல் நிரம்பி வழிந்தது. அதே நேரம் சட்டன கார் நின்றிட இன்றைய நினைவுக்கு வந்தான் ரஞ்சன். இப்பொழுது இவன் மனதில் இவனது காதலுக்கு உரியவள் எப்பொழுதும் இவனது பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என அந்நாளிலேயே நினைத்திருக்க, இன்று அவளை எப்பொழுது பார்ப்போம் என தவித்து கொண்டுதான் இருக்கிறான் ரஞ்சன். கார் நின்றதும் பிரியன், அப்பா நான் சொன்னேன்ல பாருங்க, மணி இப்போ தான் 7:30 தான் ஆகுது பாருங்க என சொல்ல, அனைவரும் காரிலிருந்து இறங்கி செல்ல ரஞ்சன் தன் மகன் அபியை தூக்கி கொள்ள அவனும் கண்வழித்து வேடிக்கை பார்க்கலானான். இவர்களது குடும்பத்தை அன்புடன் உபசரித்த திருமண வீட்டார் முன் வரிசையிலேயே அனைவரையும் அமர வைத்தனர். பின் அரவிந்தன் மிதுலா கையால் மாங்கல்யம் எடுத்து கொடுக்கப்பட்டு மாப்பிள்ளை பெண் கழுத்தில் கட்ட திருமணம் இனிதே முடிந்திட உணவருந்தும் இடத்திலும் ராஜ உபசரிப்புதான் இவர்களது குடும்பத்திற்கு. சாப்பிடும்போது அபிக்கு புரை ஏறிட இரும ஆரம்பித்தான். ரஞ்சன் தண்ணீரை எடுத்து கொடுத்து பருகச் செய்து அவனது நெஞ்சை நீவிவிட கொஞ்சம் சரியானது போல, ஆனால் அதற்குள் அபியின் கண்களில் நீர் நிரம்பி இருந்தது. அதே நேரம் சாப்பாடு பரிமாறிய ஒருவர், பிள்ளைய யாரோ நினைக்கிறாங்க போல என சிரித்து கொண்டே கடந்து செல்ல, அந்த நிலையிலும் அபி, அப்பா அம்மா தானப்பா என்ன நினைப்பாங்க என்று சொல்ல, அரவிந்தன் மிதுலா பிரியன் விசாகா நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் எதுவும் சொல்லாது போக அபி மனம் வாடிதான் போனது. ரஞ்சனோ, ஏன் அபி செல்லத்தை அம்மா நினைக்காம யார் நினைக்க போறாங்க என்றதும் தான் அவன் முகம் மலர்ந்தது. பஸ்ஸில் பயணித்து கொண்டிருந்தாள் ஸ்ருதி. அவள் அருகில் ஒரு கர்ப்பமான பெண் வந்து அமர்ந்திட, அருகில் அவளது கணவன் கையில் குழந்தையுடன் நின்றிருந்தார். அவர்களது முதல் குழந்தை போல. அவரது கையில் இருந்த அந்த குழந்தை தாயின் மடியில் அமர்வதற்காக அடம் பிடிக்க அந்த குழந்தையை அரட்டினார் அந்த தந்தை. ஜீவிதா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அம்மா வைத்த தம்பி இருக்கான்லடா, நீ இப்படி சேட்டை பண்ணுனா தம்பி ஒன்றா அக்கா சொல்கிறத கேட்க மாட்டான்னு உன் கூட போட்டுருவான்டா என அந்த குழந்தையை சொல்லி சமாதானம் செய்ய, குழந்தையும் அப்படியாப்பா என்பது போல் பாவமாக பார்த்து கொண்டிருந்தது தன் தந்தையின் முகத்தை. பஸ்ஸில் அமர்ந்திருந்த பெரியவர்கள் யாவரும் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். பேபி டால், ஸ்வீட் பேபில, வா ஆண்டி மடியில் உட்காந்து உன்னோட தம்பிக்கிட்ட நான் அடம்பிடிக்கல நல்ல பொண்ணுன்னு சொல்லு என்றவளை விழி அதிர பார்த்தார் தனஞ்சயன். இத்தனை நாள் கழித்து தன் மகளது குரலை கேட்டார் என சந்தோஷமா இல்லை அவரில் இருந்த குழப்பமா என புரியாமல் ஸ்ருதியை தான் பார்த்திருந்தார்.
ஆனால் பெண்ணவள் எப்பொழுது அந்த குழந்தையின் தந்தை ஜீவிதா என உச்சரித்த பெயரில் அவள் தலைக்குள் பாறாங்கற்கள் வேகமாக சுழல்வது போல் அவள் ஆள் மனதில் இருந்த அந்த பெயர் மறுபடியும் மறுபடியும் எதிரொலித்தது. ஜீவா. அதே நேரம் அருகில் அமர்ந்திருந்த வயிற்றில் இருக்கும் குழந்தை தாய் வயிற்றில் உந்த தாயானவள் லேசாக திரும்ப அந்த உந்தலை தன் கைகளில் உணர்ந்தாள் ஸ்ருதி. மறுபடியும் அந்த தாய்மையை தன் வாழ்வில் என்றோ உணர்ந்த ஞாபகம் அவளது ஆள் மனதில் இருந்து எழுந்து மூளைக்கு செய்தி சொல்லி சென்றதோ. ஒரு நிமிடம் அவள் காதில் வந்து போன ஜீவா என்ற பெயரும் தான் உணர்ந்த தாய்மையும் அவளை புல்லரிக்க செய்த அந்த நிமிடம்தான் அந்த தந்தை குழந்தையிடம் இறுதியாக பேசியது கேட்டது. ஸ்ருதி அழைத்ததும் குழந்தையும் சமர்த்தாக ஸ்ருதியின் மடியில் வந்து அமர்ந்து அம்மாவிடம் கதை பேச ஆரம்பித்தது தனக்கு வரப்போகும் தம்பி பாப்பா பற்றி. இதையெல்லாம் கேட்க கேட்க இவளது நினைவு அடுக்குகளில் புதைந்து போன ஒவ்வொன்றும் மேல் எழும்பி வந்து இவளை துரத்துவது போல் இருந்தது. கண்கள் மூடி அமைதியாக தலை சாய்த்து அமர்ந்தவள் தூங்கியே இருந்தாள். ஆனால் குழந்தையை பிடித்திருந்த பிடியை மட்டும் விடவே இல்லை ஸ்ருதி. அதற்கு அடுத்த ஸ்டாப்பில் அந்த குழந்தையும் பெற்றவர்களும் இறங்க அந்த தந்தை இவளிடம் குழந்தையை வாங்கி கொண்டு ரொம்ப நன்றிங்க என சொல்ல அந்த தாயோ தூங்குனாலும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க என்றதும் இவளுக்கோ இல்லை இல்லை என கத்த வேண்டும் போல இருந்தது. மனமோ கதறி அழுதது. உன்னால் உன் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க முடியலை, தவற விட்டுட்ட என மாறி மாறி அவள் மனதில் உள்ள அனைத்து பக்கமும் சொல்லி எதிரொலிக்க ஸ்ருதி தலையை பிடித்தே விட்டாள். இதனை பின்னால் அமர்ந்திருந்த தனஞ்சயன் பார்த்ததும் சந்திராவை ஸ்ருதியின் அருகில் அமரச் சொல்ல அவரும் பார்த்தாரே தன் மகள் தலையை பிடித்தபடி இருப்பதை. சந்திரா அமர்ந்து அவரது மடியில் தலை சாய்த்து ஸ்ருதியை படுக்கச் செய்து அவள் தலையை வருடி கொடுத்தவர் அவளது கையில் தட்டி கொடுக்க கண்கள் மூடி தூங்கி போனாள் ஸ்ருதி மறுபடியும். அப்படி ஸ்ருதியின் ஆள் மனதில் என்னதான் ஓடிக்கொண்டிருக்கிறது? இவள் மனதில் ஒலித்த அந்த ஜீவா யார்? எந்த குழந்தையை தவற விட்டதாக அவளது நினைவுகள் மனதிற்குள் புலம்பி தவிக்கிறதென்று குழப்பமா இருக்கா? வாங்கங்க கூடவே போயாச்சுன்னு தெரிஞ்சுப்போம்.